ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து பூஜா ரூம் டூர் ஷேர் பண்ணுறதுனால நான் ஒரு குட்டி ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் வந்து அவல் கேசரி பண்ணுறேன். மற்ற ஸ்வீட்ஸ்லாம் பண்ண டைம் ஆகுது அப்படின்னா கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா அவலை வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம உடைச்சோன்னா நல்லா தூள் தூளாக ஆனும், அந்தளவுக்கு கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 4 to 5 ஸ்பூன்ஸ் கீ விட்டுட்டு நல்லா கேஷ்யூ நட்ஸ் வந்து ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணி வந்து நம்ம சேர்த்து கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம். தண்ணி வந்து 1:2 ரேஷியோ. ஒரு கப் ஆஃப் அவல் இருக்குன்னா 2 cups ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அவலை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த ஹாட் வாட்டரில் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், லம்ஸ் இல்லாமல். அவல் வந்து மிக்சரில் வந்து கிரைண்ட் பண்ணும்போது ரவா மாதிரி இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து கிரைண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இல்லைனா பேஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப பொடியாகாமல் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது கூட வந்து நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அவல் வெந்ததுக்கு அப்புறமா நான் வந்து சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 3 to 4 ஸ்பூன்ஸ் கீ திரும்பவும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பரான யம்மியான ஸ்வீட். இது வந்து ஹெல்த்துக்குமே நல்லது தான் இதில் அவல் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்துறேன். மமாஅர்த்லேருந்து இந்த டைம் க்ரீன் டீ ஃபேஸ் டோனர் அண்ட் க்ரீன் டீ டே க்ரீம் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ரிவ்யூவுக்கு. இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து மேட் சேஃப் சர்டிஃபைடு, ஸோ டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டடும் கூட. ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டே டைமில் இந்த டே க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் டெய்லியுமே. இது வந்து ஃபர்ஸ்ட் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம டே க்ரீம் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த டோனர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா ஸ்ப்ரே பாட்டில் வந்து அழகாக இருந்தது, ஈஸியாக இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. நம்மளோட ஆக்னியை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அந்த ஸ்காரை வந்து நல்லா மினிமலைஸ் பண்ணி காட்டுறதுக்கும் இந்த டோனர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். எனக்குமே நிறைய ஆக்னி இருக்குது ஃபேஸில். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே ஒரு எஃபெக்டிவான ஒரு டோனர் தான். நான் வந்து டே க்ரீமும் இது கூட சேர்த்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணும்போது இன்னுமே அது வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நான் கொடுக்குற கூப்பான் கோட் யூஸ் பண்ணி 20% ஆஃபர் நீங்கள் வந்து மமாஅர்த் வெப்சைட் அண்ட் ஆப்பில் வந்து அவைல் பண்ணிக்கலாம். மமாஅர்த் ப்ராடக்ட்ஸ்லாம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா அண்ட் பர்பிளில் கூட இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த க்ரீன் டீ வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா நரிஷ்டாக வச்சுருக்கோம். அதே மாதிரி ஆக்னி, ஓப்பன் போர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த டே க்ரீம் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்மூத் அண்ட் ஹைட்ரேட்டடாக இருக்குது ஸ்கின். ஸோ நீங்கள் அதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா க்ரீமியாக இருக்குது. நான் வந்து எந்த மேக்கப்புமே இல்லாமல் ஃபஸ்ட் இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் போட்டு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து காம்பேக்டோ இல்லைனா பவுடரோ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மமாஅர்த் யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸை விட அவங்க ரீசைக்கிள் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். நம்ம வாங்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க ட்ரீ வந்து லிங்க் பண்ணுவாங்க, அதோட க்ரோத் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஹார்ம்லெஸ் கெமிக்கல் எதுவுமே இல்லாமல் வெறும் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யாரும் நினச்சிடாதீங்க, நானே தான். இன்றைக்கி வந்து பூஜா ரூம் டூர் ஷேர் பண்ணுறதுனால ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரி போட்டு வந்திருக்கேன். சாரி வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்க மாட்டேங்குது. இப்படி நானாக தேடி தேடி ஏதாவது ஒரு அக்கேஷன்ஸ்க்கோ, ஃபெஸ்டிவல்ஸ்க்கோ இல்லைனா நானே எடுக்கிற வீடியோஸ்க்கு எதுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா இப்படி ரிலீஸ் பண்ணால் தான் உண்டு. ஸோ வாங்கி வாங்கி அப்படியே இருக்கா. அதனால் இன்றைக்கி வந்து பூஜா ரூம் டூர் கொஞ்சம் தெய்வீகமாக இருக்கட்டும்னு இதை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து என்னோடய பூஜா ரூம் அந்த செட்டப் வந்து நான் பண்ணேன். அது வந்து அந்த ஸ்டாண்ட் முன்னாடி என்கிட்ட கிடையாது. நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து அது வாங்கியிருந்தேன். அது பற்றி டீட்டெயில்ஸும் கேட்டிருந்தீங்க. பூஜா ரூம் டூர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நார்த் இந்தியா. அவங்களுக்கும் வந்து நிறைய விதமான வழிபாடுகள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதனால நாங்கள் வந்து காமனாகவே வந்து எல்லா பூஜையுமே நாங்கள் பண்ணுவோம். என்னோட பூஜா ரூம் டூர் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். எவ்ரிடே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூஜா ரேக்கில் மேலெல்லாம் வந்து ஃபுல்லாக அந்த டஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகும். டெய்லியுமே தொடக்காட்டி கூட அட்லீஸ்ட் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ 2 டேஸ்க்கு ஒன்ஸோ நான் வந்து தொடச்சே ஆகணும். ஏன்னா அவ்வளோ பொடி இருக்கும் அதில். அது வந்து விண்டோ சைடில் வச்சுருக்கேன்னா ஸோ அதனாலேயே வந்து நிறைய டஸ்ட் ஃபார்ம் ஆகும். இப்போ இது துடைக்கிறதுக்கு வந்து வெறும்னா ட்ரை ஒரு கிளாத் வச்சு தான் நான் துடைப்பேன். எந்த லிக்விடோ எந்த சொல்யூஷன் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். இதுவே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நம்ம ட்ரை கிளாத்தில் துடைச்சாலே போயிடும். இல்லை க்ரீஸி எதுவும் இல்லை. ஸோ நான் அப்படியே பண்ணிக்கிறேன் க்ளீனிங். இந்த பூஜா ரேக்கில் வந்து நான் அப்படியே ஒரு சின்ன சின்ன டெக்கர் வந்து நானே அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் இருந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து நான் அந்த பூஜா ரேக்கில் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச குட்டி கோலம், உங்களுக்கே தெரியும் எனக்கு அவ்வளோவா கோலமே தெரியாது அப்படின்னு. ஸோ நான் வந்து எனக்கு 2-3 கோலம் நல்லா தெரியும். அதில் இது ஒரு கோலம். ஸோ நல்லா கோலம் போட தெரிஞ்சதுன்னா கண்டுக்காதீங்க, என்னோட லெவல் ஆஃப் கோலமே இவ்வளோ தான். இதில் வந்து நான் அப்படியே கலரும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே வந்து எதாவது ஃபெஸ்டிவல்ஸ் அப்படி இல்லைனா ஃப்ரைடே, டியூஸ்டே இந்த மாதிரி டைம்லலாம் நான் வந்து கோலம் போட்டு அதுக்கு காவி போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவேன்.
இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு நான் அப்படியே கலர் கொடுத்துக்கிறேன். ஸ்டென்சில்ஸில் போடலான்னு தான் வச்சுருந்தேன். பட் தெரியல, என்னோடய மூடு மாறிடுச்சு, நம்ம கையிலேயே போடுவோம் அப்படின்னு போட்டுட்ருந்தேன். எப்போவுமே வந்து சிம்பிளான கோலமாக இருந்தால் கூட இந்த மாதிரி கலர்ஸ் கொடுக்கும்போது அது வந்து நல்லா பார்க்குறதுக்கு அழகாக அட்ராக்டிவாக இருக்கும்ல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சந்தனம் வந்து நான் எல்லா சுவாமிக்குமே வைக்கிறேன். எப்போல்லாம் முடியுமோ அப்போல்லாம் வந்து நல்லா அந்த சுவாமி படம்லாம் தொடச்சிட்டு அதில் வந்து சந்தன குங்குமம் வச்சா நல்லது. ஆல்மோஸ்ட் எப்போவுமே பண்ண சொல்லுவாங்க. பட் நம்மளோட டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால நான் தினம்லாம் இந்த மாதிரி பண்ணுறதில்ல. ஃப்ரைடேஸில் பண்ணலாம், அப்புறமா எதாவது ஃபெஸ்டிவல் டைம்ஸ், சுவாமிக்கெலாம் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வரும்ல, அந்த மாதிரி டைம்லலாம் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பார்ட், இப்போது இந்த மாதிரி பூஜா ரேக்லலாம் வந்து நம்ம சுவாமிக்கெலாம் அலங்காரம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பூவும் ஒரு விளக்கும் ஏற்றிருந்தாலே போதும், அவ்வளோ அழகாக இருக்கும், நல்லா டிவைனாக இருக்கும், நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ ரொம்ப எதுவுமே நம்மளால் பண்ண முடியல அப்படின்னா கூட ஒரு விளக்கு ஏற்றிட்டு ஒரே ஒரு பூ வச்சாலே போதும். நம்ம வீடு ஃபுல்லாகவே வந்து இந்த ஒரு டிவைன் பாசிட்டிவ் ஃபீல் வரத்துக்கு வந்து இந்த அகர்பத்தி ஒரு ரீசன் கண்டிப்பாக. அதனால விளக்கு ஏற்றின உடனே அந்த அகர்பத்தி ஏற்றி சுவாமிக்கெலாம் நல்லா காமிச்சு நான் எல்லா ரூம்லேயும் அந்த அகர்பத்தி வந்து காமிச்சிட்டு தான் வருவேன். காமிச்சதுக்கப்புறமா நான் இந்த ஸ்டாண்டில் வந்து நான் வச்சிடுறேன். இந்த ஸ்டாண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ண எனக்கு கிடச்சிதுன்னா, ஸோ அதுவும் உங்களுக்கு வேணா இருக்கா செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுனால அந்த தூள் வந்து வெளியில் விழாமல் இருக்குது. நாங்கள் வந்து இந்த பூஜா ரேக் இன்னொரு பெட்ரூமில் தான் வச்சுருக்கோம். அந்த பெட்ரூம் வந்து கிக்கியோட புக்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு, அவனோட திங்ஸ் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறமா பூஜா ரேக், இவ்வளோ தான் அந்த பெட்ரூமில் இருக்கும். இதில் வந்து நாங்கள் தூங்குறது இதுக்கெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ தனியாக வந்து வச்சா எனக்கு பிடிக்கும். என்னோடய பூஜா ரேக் வந்து எனக்கு கோபுரம் மாதிரி இந்த கோயிலெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுன்னு இருந்தேன். அதே மாதிரியே எனக்கு கரெக்டாக கிடச்சிது. ஸோ மேலே வந்து பெல்லோட இருக்கும். 2 சைட்லேயுமே அந்த டோர்லேயும் வந்து கிளாஸ் டோர், அங்கே வந்து பிள்ளையாரோட ஃபேஸ் இருக்க மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளான அழகான ஒரு பூஜா ரேக். நான் ரொம்ப நாளாக யோசித்து வச்ச மாதிரியே எனக்கு கிடச்சிது. இது எங்கே நான் வாங்கினேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுக்குறேன். இந்த ரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃப்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஷெல்ஃபில் நான் இந்த மாதிரி சுவாமி படம்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த கணேஷ் வந்து மார்பிளில் பண்ண கணேஷா. இவர் வந்து நான் ராஜஸ்தான் ட்ரிப் போயிருந்தேன்ல, அங்கே வந்து பியோர் கணேஷா மார்பிளில் பண்ணதுன்னு கொடுத்தாங்க. ஸோ அங்கே வாங்கினது அது. சாய்பாபா வந்து ஒருத்தர் பண்ணி கொடுத்தாரு. யூடியூப்பில் செக் பண்ணி தான் நான் அது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அவங்களோட டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மேலே வந்து நான் இப்படி தான் சுவாமியில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லா சுவாமியுமே நம்ம வீட்டில் இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஷெல்ஃப், செகண்ட் ஷெல்ஃப்னு அப்படி பிரித்து வச்சுருக்கேன். நான் வந்து நிறையா சுவாமி படம் சேர்த்து வைக்க மாட்டேன். ரொம்ப நீட்டாக எனக்கு வந்து க்ளீன் பண்ணும்போது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கணும் அண்ட் க்ளீனிங்கும் ஈஸியாக இருக்கணும். நம்ம வந்து சுவாமி ஃபோட்டோஸ்லாம் நிறையா வாங்கி வாங்கி அடிக்கணும்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் வந்து திருவள்ளூரில் இருக்கிற சிவா விஷ்ணு கோயில் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து பின்னாடி இவர் பார்த்துருப்பீங்க, ஜலகண்டேஸ்வரர். ஸோ அங்கே வாங்கினது அந்த ஃபோட்டோ. இப்படி தான் நான் வந்து மேலே இருக்கிற படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். விபூதி வந்து எப்போவுமே சாய்பாபா கிட்டே இருக்குது. ஏன்னா கிக்கிக்கு வந்து அப்பப்போ எடுத்துட்டுக்கணும்னு ஆசைப்படுவான். அதை நான் க்ளோஸ் பண்ணி வச்சேன்னா அதை திறந்து கொட்டி இந்த வேலையெல்லாம் பண்ணுவான். அதனால் சாய்பாபா கிட்டே அப்படியே வச்சுருக்கேன். இந்த சாய்பாபாவோட பெரிய ஆல்பம் வந்து நான் கௌரிவாக்கம் சாய்பாபா கோயில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே வந்து நான் வாங்கினது. நான் வந்து ஆக்சுவலி அந்த 9 வார வியாழக்கிழமை விரதம் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த ஃபோட்டோ தேவைப்பட்டதுன்னு நான் அங்கே வாங்கினேன். இந்த கிருஷ்ணர் வந்து நான் கொச்சினில் இருக்கும்போது கிருஷ்ண ஜெயந்தி போது வாங்கினது. அவ்வளோ க்யூட்டான கிருஷ்ணர். இந்த பசுமாடு வந்து நம்மக்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது கொஞ்சம் பழசான மாதிரி இருக்குது. ஆனாலும் கிருஷ்ணர்கிட்ட இருக்கட்டும், அது வந்து தூக்கி போடுறதுக்கோ வைக்கிறதுக்கோ மனசில். ஸோ அதனால் நான் அப்படியே தான் வச்சிட்ருக்கேன் என்கிட்டயே. நெக்ஸ்ட் வந்து சிவன் பார்வதி பக்கத்தில் இருப்பாங்க. ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரேம்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அது வந்து ஒரே இடத்துல வாங்கலை, ஒரு இடத்துல வாங்கினேன். பட் அது தேடி தேடி தான் எடுத்தேன், ஒரே மாதிரி இருக்கட்டும் ப்ரௌன் கலரில் அப்படின்னு. ஸோ சிவன் பார்வதியோட ஃபோட்டோஸும் நிறையா பார்த்துருந்தேன். பட் எனக்கு இது வந்து கொஞ்சம் சாந்தமாக நல்லா ஹாப்பியாக நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. எப்போவுமே இந்த மாதிரி ஃபோட்டோஸ் சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னே சில ஃபோட்டோஸ் தான் அட்ராக்டிவாக ஃபீல் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரியான ஃபோட்டோ இது. நெக்ஸ்ட்டு சத்யநாராயணரோட படம் பௌர்ணமிக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறமா நான் வந்து அன்னபூர்ணி வச்சுருக்கேன். அன்னபூர்ணி வந்து நம்ம பருப்பு அண்ட் அரிசியில் வந்து போட்டு வச்சா ரொம்ப நல்லது இல்லையா. ஸோ அதனால்
மேலே வச்சுருக்கேன். அன்னபூர்ணிக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாவாடை பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், என்கிட்ட ரெட் கலர் அந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. அதை அடிக்கடி மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர். இதுவும் வந்து நான் மதுரையில் தான் வாங்கினேன். அங்கே வெளியிலலாம் வந்து இந்த மாதிரி சிலைகள்லாம் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா க்யூட்டாக இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்து இதை எடுத்தேன். இப்போ இந்த மாதிரி சுவாமி எல்லாமே நான் இப்படி தான் வச்சுருப்பேன். நிறையா ஃபோட்டோஸ் வந்து பக்கத்தில் குட்டி குட்டியாக வச்சா ஒன்றும் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது நிஜமாவே கஷ்டம். இப்போ விளக்கு வந்து 2 ஃபேஸ் 2 திரி போட்டு நான் ஏற்றிருக்கேன். நான் ரொம்ப சிம்பிளான ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவேன். நிறைய பேர் நிறையா சொல்லுவாங்க, எல்லாத்தையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் இவ்வளோ வருஷமாக, அது கண்டிப்பாக நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும். புதுசாக கேட்குறது வந்து ஒரு 2 நாள் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. கீழே வந்து 2 குட்டி குட்டி ரேக் இருக்குது. இங்கே வந்து நான் விரதம் பண்ணேன்னு சொன்னல, ஸோ அப்போ வந்து புக்ஸ் எல்லாம் வாங்குவோம். அதில் வந்து கொஞ்சம் புக்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் யாராவது வந்தாங்கன்னா வச்சு கொடுக்க சுவாமி ஃபோட்டோஸ். இங்கே வந்து அங்கேயே ஸ்டென்சில்ஸ்லாம் வச்சுருப்பேன். மேட்ச் பாக்ஸும் அங்கேயே வச்சுருப்பேன். ஸ்டென்சில்ஸ் வந்து சட்டுன்னு கோலம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் அது ஃபர்ஸ்ட் ரேக்லேயே வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரேக் வந்து இவ்வளோ தான். செகண்ட் ரேக்கில் வந்துட்டு நம்ம டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுற அந்த அகர்பத்தி, அதுக்கப்புறமா சாம்பிராணி அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் இருக்குது. இந்த அகர்பத்தி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெரிட்டேஜோட சந்தனம் அகர்பத்தி ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் ஃப்ளேவர் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் அகர்பத்தி சாம்பிராணிலாம் வாங்குவேன். இது வந்து நம்ம ஸ்டாண்ட் மாதிரி போட்டு எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே வந்து அந்தந்த சுவாமியை இதில் மேலே வச்சு நம்ம அந்த ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து ஒரு குட்டி கப் இருக்கும். அது கொஞ்சம் காமெடி தான். பட் அது வந்து வெளியில் இருக்காது, உள்ளே தான் இருக்கும். அப்பப்போ ஏதாவது தோணித்துனா வேண்டிப்போம்ல, அப்புறம் 1 ரூபி எடுத்து வை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே அப்படியே இருக்கும், என்னென்ன தோன்றதோ அதெல்லாம் வேண்டிப்பேன். அப்போ அதில் வந்து அந்த 1 ரூபி சேர்த்து வைப்பேன். ஸோ இவ்வளோ தான் கீழே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸ்ட்ரா விளக்கெல்லாம் வந்து கீழே வச்சுருப்பேன். ஏன்னா அந்த சாம்பிராணியோட இதெல்லாம் கொட்டும். ஸோ சாம்பிராணியை இதில் தான் ஏற்றுவேன், அந்த குட்டி சில்வர் பிளேட் மேலே வச்சுட்டு. இந்த மாதிரி தியாலாம் வந்து நிறைய வாங்கி கொஞ்சம் ஹோம் டெக்கர்னு வாங்கி வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற கற்பூர், திரி, குங்குமம் அதெல்லாம் போட்டிருப்பேன். இங்கே வந்து ஒரு லேயர் ஆஃப் அந்த ஷீட் வந்து போட்டிருப்பேன். ஸோ எந்த டஸ்ட்டும் அதில் இருக்காது, ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குங்குமம் வந்து வச்சுருப்போம்ல, யாராவது வராங்க கொடுக்கறதுக்கு அப்படின்னா, அதில் வந்து ஒரு குட்டி விளக்கேற்றி அதில் பூ வச்சுட்டு கொடுத்தா நல்லது. பட் விளக்கு வந்து அதில் ஏற்றும் போது நிறைய வாட்டி ஆயிலெலாம் சிந்திரும். அதனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம தியா வந்து ஏற்றி வைக்கலாம். அதில் நான் வந்து வேக்ஸ் கேண்டில் தான் வச்சுருக்கேன். இந்த பிங்க் விளக்கு வந்து நான் இந்த சாம்பிராணி ஏற்றுறதுக்கு சொன்னேன் இல்லையா, அது மாதிரி தான் நான் யூஸ் பண்ணுற எக்ஸ்ட்ரா இருக்கிற விளக்கெல்லாம். சில பேர் என்னோடய வ்ளாக்ஸில் வந்து நான் பூஜை பண்ணுற இது வந்து ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக நான் வந்து ஷேர் பண்ணும்போது எனக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி பூஜை பண்ண முடியாது. அது ஏதோ ஒரு மாதிரி கேமரா கான்ஷியஸாக இருக்கும். அதனால் நான் அது மாதிரி பண்ணவே மாட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பூஜா ரேக் வந்து நான் எங்கே வாங்கினேன்னு சொல்கிறேன். குரோம்பேட்டில் சரவணா ஸ்டோர் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் வாங்கினேன். இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் வேறு மாதிரி ரேக் இருந்தது. பட் எனக்கு இங்கே பூஜா ரேக்காகவே வேணும், அது பார்க்குறதுக்கு வந்து அப்போ தான் அந்த ஒரு ஃபீல் வரும்ல, ஸோ அது மாதிரி வேணும்னு நான் இந்த மாதிரி வாங்கினேன். பெரிய பெரிய ரேக்ஸ்லாமும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். எனக்கு வந்து சிம்பிளாக க்யூட்டாக நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதனால நான் சின்னது தான் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட பூஜா ரூம் டூர் ஆர்கனைசேஷன் வீடியோவை வந்து முடிச்சுக்கலாம். ஐ ஹோப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் டேக் கேர், பாய்.